ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் நிறைய மூட்டைகள் வந்துட்டு இருக்கு. அந்த மிஷினில் எல்லாத்தையும் தள்ளி விட்டு அதில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். அவர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறாரு. இதுக்கு ரொம்ப பக்கத்தில் நெருங்கி போனதுனால அந்த மிஷின் அப்படியே அவரோட ஷார்ட்ஸையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது பாருங்களேன். இதே மாதிரி ஒரு லேடி ரொம்ப நெருங்கி பக்கத்தில் போய் நின்னதுனால புடவையே கழுத்துல சுற்றி ஆளே இல்லாம போயிட்டாங்க. இந்த மிஷின்ல வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. இவருக்கு இங்க இந்த ஷார்ட்ஸோட போச்சு. இந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வேகமா ஓடி வந்திருக்காங்க. தினந்தோறும் செய்யற பழக்கப்பட்ட வேலையா இருந்தா கூட ரொம்ப உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. எங்க இந்த வீடியோல காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. போட்டு முடிச்சு அந்த பைப்பை வெளியே எடுக்கவே இல்லை. அதுக்குள்ள அந்த கார் ஸ்டார்ட் ஆகி கிளம்புறதுக்கே தயாராயிடுச்சு பாருங்க. போன வேகத்தை இவரையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. இவரு கத்துனதுனால காரை உடனே நிறுத்திருக்கிறாரு. நல்ல வேளை அந்த டேங்க் அவர் மேல விழல. ஏதோ ஒரு மரத்தில காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாரு போல. எதுக்கு இந்த அவசரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த ரோடு தோண்டி எடுத்து மும்முரமா வேலை நடந்துட்டு இருக்கிற இந்த வேலையை இந்த பக்கம் 4 பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில நடந்தது பாருங்க. தோண்டின வேகத்துல உள்ள இருந்து பைப் உடைஞ்சு தண்ணி அவ்வளோ வேகமா வர ஆரம்பிச்சது. ஏதோ மோட்டர் போட்ட அளவுக்கு ஆள் பக்கத்துல யாரும் உட்கார முடியாது. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ஈஸியா வேலையை முடிக்கிறதுக்காக கீழே இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் கட்டி மேல இருந்து இழுத்துட்டு இருந்தாங்க. படிக்கட்டில் கஷ்டப்பட்டு போகிறத விட இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இழுத்த இழுப்பில் கடைசியில் இழுக்க முடியாமல் அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் மொத்தமாக கீழே விழுந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த பெரிய உருளையை மேலே தூக்கி எடுக்கிறதுக்காக இந்த ஜேசிபியை கொண்டு வந்தால் கடைசியில் அந்த உருளை அந்த ஜேசிபியை இழுத்து உள்ளே போட்டுடுச்சு. சுற்றி இருந்த யாரும் இது எதிர்பார்க்கவே இல்லை. டிரைவர் இதுக்கு மேலே நம்மளால முடியாதுன்னு உள்ளே இருந்து கீழே இறங்கி ஓடி வந்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சிரமப்பட்டு கல்லை உடைக்கிறத தான் பார்க்குறோம். இதை பார்த்தவர் இது உடைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு வேகமாக கடப்பாறையை வாங்கியிருக்கிறாரு. அவர் உடைச்ச வேகத்தில் பின்னாடி இருக்கிற கண்ணாடி ஜன்னலே நொறுங்கி போச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஆள் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சுத்துன்னு சுத்திட்டு இருக்கிற ஒரு மிஷினை தான் பாக்குறோம். இது நிறுத்தவே முடியல. அதுவா தன்னால நின்னாதான் உண்டுன்னு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. நிறுத்துறதுக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. நிறைய கட்டை கம்பு எல்லாம் கொண்டு போட்டு பார்த்தாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட நிக்கிற மாதிரி இல்ல. ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு அது மேல ஊத்துனாரு. அதுக்கப்புறம் தான் வேகம் இன்னும் அதிகமா இருக்கு. ஏதோ அதே இடத்துல நின்று சுத்துறதுனால யாருக்கும் ஏதோ ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணி குழாயை தூக்கிட்டு வந்தவர் அதோட வெயிட் தாங்க முடியாம அந்த தண்ணி குழாய் அவரையே கீழே தள்ளி விட்ட கதையை தான் பாக்குறோம். தண்ணியோட வேகம் அந்த அளவுக்கு இருக்குது. ஆளே கீழே விழுந்துட்டாருன்னா பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய பாத்திரங்களை அடுக்கி வச்சிருக்கிறத தான் பாக்குறோம். இவர் அதுல ஒரு பாத்திரத்தை எடுக்கிறதுக்காக பக்கத்துல போய் கடைசியில சடசடன்னு எல்லாமே பொத்துன்னு கீழே விழ ஆரம்பிச்சது. அவ்வளோ நேரம் அடுக்குனதெல்லாம் கடைசியில் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. எங்க இந்த வீடியோல இந்த பெரிய பாரத்தை தூக்குறதுக்காக இந்த வண்டியை கொண்டு வந்தா அந்த பாரம் இந்த வண்டியை தூக்கி அப்படியே தலைகீழ புரட்டி போட்டதை தான் பாக்குறோம். 2 டயருமே மேல அப்படியே தூக்கிடுச்சு. டிரைவர் அதை விட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பெரிய ட்ரக்ல மணல் எடுத்துட்டு வந்து கொட்டுறதை தான் பாக்குறோம். இதை பாக்குறதுக்காக 3 பேர் பக்கத்துலேயே நின்று வேடிக்கை பாக்குறாங்க பாருங்களேன். ஆனா சர்ன்னு மணல் வந்து விழுந்த வேகத்துக்கு 3 பேரையும் உள்ள போட்டு மூடி இருக்கும் போல. நல்லவேளை 3 பேரும் உடனே உஷாராகி நகர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல பக்கத்துல நிக்கவே கூடாது. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த கட்டிடத்தை இன்னும் முழுசா கட்டி முடிக்கவே இல்லை. 50 பலகை கம்பையாவது உள்ள நட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு கம்பை போய் தட்ட கடைசியில மொத்தமா எல்லாம் அவர் தலைமையில விழுற நிலைமைக்கு வந்ததும் ஆள் உடனே உஷாராகி வெளியே ஓடி வந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய ட்ரம் எல்லாம் ஏத்திட்டு வராங்க. பின்னாடி டெம்போல நின்னவர் இது எல்லாத்தையும் கவனமா பிடிச்சிட்டு தான் இருந்தாரு. ஆனா அந்த டெம்போ இருக்கிற தடுப்பை மறந்து இன்னும் கொஞ்சம் மேல போலாமா அப்படின்னு அந்த டிரைவர் பார்க்கவும் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நின்றுட்டு இருந்த ஆளு விழுந்து அவர் கூட 5 ட்ரம் விழுந்து மொத்தமாவே எல்லாம் கொட்டி போயிடுச்சு பாருங்க. சுத்தி இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ஈரமான அந்த மண்ணெல்லாம் அள்ளி இந்த வண்டியில போடுது இந்த ஜேசிபி. கடைசியில அள்ளி போட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் சமன்படுத்தலாம் அப்படின்னு தான் பக்கத்துல வந்தது. வேலையை முடிச்சுட்டு பின்னாடி தான் நகர்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அடுத்த செகண்ட் முன்னாடி நிக்கிற இந்த வண்டியும் சேர்த்து தூக்கிடுச்சு பாருங்க. இந்த டிரைவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த ஜேசிபி மண்ணெல்லாம் அள்ளி அந்த பக்கம் போட்டுக்கிட்டே இருக்குது. பின்னாடி கீழே இந்த வண்டியை ஓட்டிட்டு இவ்வளோ பக்கத்துல வந்திருக்கிறாரு. இந்த விஷயம் தெரியாம மண் அள்ளி அந்த வண்டி மேலே போட்டாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த தரையை உடைக்கிறதுக்காக ஜேசிபியை கொண்டு வந்தா கடைசியில் அந்த ஜேசிபியோட கைப்பிடியே கலண்டு போயிடுச்சு பாருங்க. தரை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமா என்ன? எல்லாத்தையும் உடைச்சி எடுக்க போகுதுன்னு காத்திருந்தவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோ இந்த வண்டி வேகமா போன வேகத்துல இந்த 2ஐயும் தள்ளி விட்டுட்டு போகுது. இதை மொத்தமா அடுக்கி வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா அதை கலைச்சு கீழே தள்ளி விடுறதுக்கு பாருங்க ஒரு செகண்ட் கூட ஆகல. இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் போல. எங்க இந்த வீடியோல குதிரை கிட்ட சண்டை போடுறதுக்காக வேகமா ஓடி வந்த ஆடு குதிரையோட உருவத்தை பார்த்ததும் அப்படியே திரும்பிடுச்சு பாருங்க. இந்த பக்கம் ஒரு நாய் நடந்து போயிட்டு இருந்தது. உடனே அந்த டாக் மேல கோபத்தை காட்டியிருக்கு. குதிரையை தள்ளி விடுறதுக்காக வீரமா வந்தது. கடைசியில் அந்த டாகை தள்ளி விட்டு அதோட கோபத்தை குறைச்சிருக்கு. ஆள் தெரியாம வம்பளுக்கு கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆள் பயங்கரமா தெரிஞ்சா இந்த பக்கமா திரும்பிட வேண்டியதுதான். எங்க இந்த வீடியோல நடந்து போயிட்டு இருந்த டாக் தரையில ஒரு கல் ஊந்து போற மாதிரி மெதுவா தெரிஞ்சது என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக பக்கத்துல போயிருக்கு.
கல் மாதிரி தான் தெரிஞ்சது. கடிச்சு பார்க்கலாமா அப்படின்னு பக்கத்தில் போச்சு பாருங்க, அது ஒரு ஆமையாக இருந்திருக்கு. அந்த ஆமை இந்த டாகோட நாக்கை அப்படியே பிடிச்சி இழுத்துருக்கு. இழுத்த வேகத்தில் விடவே மாட்டேன்னு வம்பு பண்ண கடைசியில் ஆமைக்கிட்ட சிக்கிக்கிட்ட கதையாக போச்சு. ஆமையை சாதாரணமாக நினச்சது தப்பாக போச்சு பாருங்க. அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் 2 குதிரைகள் சாப்பிட்டுட்டே இருக்குது. இதை பார்த்து இந்த ஈமு கோழி நம்மளும் சாப்பிடலாமான்னு பக்கத்தில் வந்திருக்கு. வந்து எட்டி பார்க்கறதுக்குள்ளே இந்த குதிரைக்கு வந்திருக்கு பாருங்க ஒரு கோபம். அப்படியே கோழியை தூக்கி இந்த பக்கமாக போட்டுடுச்சு. கோழி இதை கொஞ்சம் எதிர்பார்க்கல, பயங்கர கோபக்கார குதிரையாக இருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆட்டு மந்தைக்கு நடுவில் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பார்க்குறோம். இது உள்ளே போனது தான் உண்டு. எல்லா ஆடுகளும் சேர்ந்து எந்த அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கு பாருங்க, நகர்றதுக்கு கூட இடம் இல்லை. தெரியாதனமா உள்ளே வந்துட்டுமே வெளியே போகிறதுக்கு பாதியை தேடணுமே திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. இதே மாதிரி ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு வெளியே வித்தியாசமாக ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. யாரா இருக்கும் அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா வெளியே நின்னது ஒரு சிங்கம். எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்த வேகத்தில் அப்படியே கதவை பூட்டிக்கிட்டாங்க. சிங்கம் கதவை பூட்டின சத்தத்தை கேட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. எப்படி ராத்திரி நேரத்தில் ஊருக்குள்ளெல்லாம் நடமாடிட்டு இருக்கு பாருங்களேன். வீட்டுக்கு வெளியே மட்டும் வந்துடவே கூடாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு புத்திசாலி காகத்தை தான் பார்க்குறோம். இங்கே நிறைய முட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்ததும் அதுலேருந்து சாப்பிட்றதுக்காக ஒரு முட்டையை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போகுது. அது தூக்கின வேகத்துக்கு அந்த முட்டை உடஞ்சிருக்கணும், ஆனால் உடைக்காம கொண்டு போகிறது தான் நம்ப முடியாத விஷயமே. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இங்கே பயங்கரமான குதிரை இருக்கிற விஷயம் தெரியாமல் இந்த பக்கமாக 3 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. குதிரை அதோட கொட்டகைக்குள்ள 3 பேரை பார்த்ததும் வெளியே விடவே மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பக்கமா சாச்சி விட்டுருக்கு. எப்படித்தான் வெளியே போறதுன்னு தெரியல. இங்கிருந்தே அடுத்த ரூமுக்கு தாவலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக இறங்கி போயிருக்கு ஒரு மாடு. அந்த தண்ணிக்குள்ள ஏதோ வித்தியாசமா நீந்தி வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால ஆர்வத்தினால என்னவா இருக்கும்னு பார்த்துட்டே நின்று இருக்கு. அது ஒரு முதல்ல பக்கத்துல வர்றது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. உள்நீச்சல் அடிச்சு மெதுவா தான் வரும். மாடுக்கு பக்கத்துல வந்து வாய் திறந்திருக்கு. அவ்வளவுதான். மாடு இதை எதிர்பார்க்காததுனால உடனே திரும்பி ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வெளியே சமையல் பண்றதுக்காக எல்லாரும் வெளியே உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி ஒரு வித்தியாசமான உருவம் வந்திருக்கு. காட்டுப்புலி மெதுவாக ஊருக்குள்ளே வந்து இந்த வீட்டு பக்கமாக வந்துடுச்சு. இதை பார்த்து இந்த வீட்டில் இருந்த பசு வேகமாக ஓடி போகுது. உருவாக்கப்பட்ட இந்த காட்சி மூலமாக வீட்டில் இருக்கிற ஆடும் மாடும் நம்ம மேலே எந்த அளவுக்கு கவனமாக இருக்குதுன்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடியுது. புலியே ஒரு நிமிஷம் பார்த்து மிரண்டு இருக்கும் போல. இதே மாதிரி தான் இங்கே இந்த மாடும் பக்கத்தில் நெருங்கவே விடாமல் தடுத்து நிற்கிறத பார்க்குறோம். ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்த புலி இதை பார்த்ததும் போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு அப்படியே பின்னாடி ஓடி போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வேகமாக அந்த பைக்கை பார்க் பண்ணுறதுக்காக வந்த லேடி பார்க் பண்ண வேகத்தில் அடுத்தடுத்து இருக்கிற எல்லா பைக்கையும் கீழே தள்ளி போட்டதை தான் பார்க்குறோம். ஒரு செகண்ட்ல இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு ஸ்கூட்டர்ல 3 பேர் வரதை பார்க்குறோம். பெட்ரோல் போடுறதுக்காக வேகமாக வந்து நிறுத்திடலான்னு பார்த்தா அந்த ஸ்கூட்டர் நிற்கிற மாதிரி இல்லை. 3 பேரும் எங்கே போகிறோன்னு தெரியாமல் வந்ததுனால கடைசியில் வண்டியே கொஞ்சம் நேரத்தில் தாறுமாற ஆயிடுச்சு. நல்ல வேலையை சுற்றி இருந்த யாருக்கு எதுவும் ஆகலை. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் 3 பேர் ஸ்கூட்டரில் போகிறத பார்க்குறோம். கொஞ்சம் ஓரமாக வந்து அங்கே எதையோ எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எட்டி பார்த்த வேகத்தில் 3 பேர் அந்த ஸ்கூட்டர் எல்லாம் சேர்ந்து பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க பாருங்க. ஆர்வ கோளாறுல நடந்த சம்பவம் தான் இது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல பாக்குறது ஸ்கூட்டர் ஓட்டு பழக்கி கொடுக்கறதுக்காக இவர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. கடைசியில ஸ்கூட்டர் போன வேகத்துல பின்னாடி இருந்த இவர் கீழே விழுந்துட்டாரு. ஓட்ட தெரியாத இந்த லேடி சர்ன்னு வேகமா பள்ளத்துக்குள்ளே போயிட்டாங்க. அவரை நம்பி உட்கார்ந்ததுக்கு அவர் பாதியில விழுந்ததுனால கடைசியில இந்த லேடியும் கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.